வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், மோடல் ஆக்சிலரிஸ் மற்றும் டு இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வருகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். மோடல் ஆக்சிலரிஸ் மற்றும் டு இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி என்னுடைய வேர்ப் பற்றிய வீடியோ 64வது வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லி இருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருந்து அதில் ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்ப் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மோடல் ஆக்சிலரி ப்ளஸ் பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் மோடல் ஆக்சிலரி ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். மோடல் ஆக்சிலரி வேர்ப் கேன். Active voice, she can solve the problem. Passive voice, the problem can be solved by her. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடல் ஆக்சிலரி வேர்ப் கேன் அப்படின்னு இருக்கிறது பாசிவ் வாய்ஸில் என்ன வந்திருக்குன்னா கேன் அப்படியே தான் போட்டிருக்குமே தவிர குட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலை. கூட என்ன மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பி போட்டிருக்கோம். கேன் பி சால்வ்டு, அந்த சால்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சால்வ்டு. இதுதான் நமக்கு மோடல் ஆக்சிலரிஸ்க்கு வர ஸ்ட்ரக்சராக இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு மோடல் ஆக்சிலரி மே. ஆக்டிவ் வாய்ஸ் தே மே அனௌன்ஸ் த ரிசல்ட்ஸ் டுமாரோ. பாசிவ் வாய்ஸ் த ரிசல்ட்ஸ் மே பி அனௌன்ஸ்டு பை தம் டுமாரோ. மோடல் ஆக்சிலரி ஷுட். ஆக்டிவ் வாய்ஸ் யூ ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ். பாசிவ் வாய்ஸ் த ரூல்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை யூ. மோடல் ஆக்சிலரி மஸ்ட். ஆக்டிவ் வாய்ஸ் வி மஸ்ட் கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. பாசிவ் வாய்ஸ் த ஒர்க் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பை us டுடே. மோடல் ஆக்சிலரி will. My brother will repair the bike. Passive voice the bike will be repaired by my brother. ஒரு சென்டென்ஸில் டு இன்ஃபினிட்டிவ் இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் டு ப்ளஸ் பேஸ் வேர்ப். இது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் டு பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டூக்கு பதில் டு பி அப்படின்னு வரும். பேஸ் வேர்புக்கு பதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஒரு சென்டென்ஸில் டு இன்ஃபினிட்டிவ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாறுது அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1. ஆக்டிவ் வாய்ஸ் தே நீட் டு சால்வ் த ப்ராப்ளம் இமீடியட்லி. பாசிவ் வாய்ஸ் த ப்ராப்ளம் நீட்ஸ் டு பி சால்வ் இமீடியட்லி பை தம். இதில் பை தம் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷனல். ஆக்டிவ் வாய்ஸில் டு சால்வ் அப்படின்னு இருக்கிறது, பாசிவ் வாய்ஸில் டு பி சால்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. டூக்கு பதில் டு பி போட்டிருக்கிறோம். சால்வ் அப்படின்ற பேஸ் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சால்வ்டு. அடுத்த எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் someone has to take the risk. பாசிவ் வாய்ஸ் the risk has to be taken by someone. டு டேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறது, பாசிவ் வாய்ஸில் டு பி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் த மேனேஜர் இஸ் டு சைன் த டாக்குமெண்ட்ஸ் சூன். பாசிவ் வாய்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி சைன் பை த மேனேஜர் சூன். ஆக்டிவ் வாய்ஸில் டு சைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, பாசிவ் வாய்ஸில் டு பி சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. நான் எழுதியிருக்கிற 2 புத்தகங்கள் 75% மேல் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.